இது வந்து ஒரு டேர் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ யார் இப்போ தோக்குறாங்களோ கால் பண்ணி அவங்கள மாட்டி விடணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஹே ஹலோ ஃபான்ஸ் வேறு பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இது ஃபுட்டு குக் பண்ணாத ஃபுட்டு வெஜிடபிள். எஸ், வித் மிஸ்டர் விஜய், சரி ஆர்ஜே விஜய் கூட பண்ண போகிறோம். அண்ட் ஆர்ஜே விஜய் கூட இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராங்க் பண்ணோம். அவர் அதுலேருந்து மீண்டும் இப்போ தான் வந்திருக்காரு. அண்ட் அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஜே விஜய்க்கு பிடிச்ச ஒரு 3 ஐட்டங்கள் நான் வச்சுருக்கேன். ஏன்னா என்னால் இது சாப்பிட முடியாது, பார்த்தீங்கன்னா அவரால் சாப்பிட முடியும். ஐ லவ் மை கெஸ்ட். ஸோ அவங்கள்ட்ட கேட்டு உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை கேட்டு நான் இது வாங்கியிருக்கேன். ஃபோன் பண்ணி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க பிடிக்காதுன்னு கேட்டதுக்கு நான் 2 ஐட்டம் சொன்னேன். 2 இங்கே இருக்குது. அவ்வளோ வர்ற கெஸ்ட்டை நல்லா ட்ரீட் பண்ணக்கூடிய விருந்தோம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆள். அது யோசிச்சு பாருங்களேன், 1000 வீடியோ போடுவான் ஒருத்தன், அதில் எல்லாம் நல்ல நல்ல சாப்பாடு இவர் சாப்பிட்டு இங்கே வர்ற நமக்கு முள்ளங்கி பாவக்கா சமைக்காம கொடுப்பாரா? நான் மட்டும் நீ என்னைக்கா ஒரு நாள் ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணுறதுக்கு எங்கேயா போகும்போது ப்ரோ வாங்க நம்ம போகலாம் மச்சான் வாடா போகலான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன்னா நீ மனிதன் இல்லை. சாப்பிட்டிய பீஃப் கறி இலையில மடிச்சு அதெல்லாம் ஸ்டோரி போடுறது நம்ம பார்த்தா ஐயோ அம்மா அம்மா இப்படி இருக்கு. நம்ம வீட்டில் தோசை வெங்காய சட்னியாக இருக்கும். சரி வந்தால் ஏதாவது கொடுப்பான்னு வந்தா இதை கொடுக்குறாங்க. எவ்வளோ நல்ல மனசு. சூப்பராக ஒரு டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதோட சைடுக்கு. என்னடா இவ்வளோ கேவலமாக இறங்கியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 3த்துல ஒன்று நீங்கள் பிக் பண்ண போறீங்க. எப்படின்னா நான் சீட்டு குளிக்கு போடுவேன். சரிங்களா? சீட்டு குளிக்கு போடுவேன், நீங்கள் பிக் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இப்போ சீட்டை இங்கே தான் ஆல்ரெடி இதில் ஒரு இதில் பாவக்கான்னு போட்டிருக்கோம், ஒரு இதில் வெங்காயம் போட்டிருக்கோம், ஒரு இதில் பூண்டுன்னு போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ப மாட்டேன், ஆல்ரெடி பிராங்க்ல ஏமாத்திட்டேன். சரி அதில் போட்டிருக்கேன். இது பூண்டுக்கு பதிலாக இது முள்ளங்கி வச்சுக்கலாம். சரி சரிங்களா? ஆல்ரெடி எழுதுனதுனால இது இஞ்சிக்கு பதிலாக இது வச்சுக்கலாம். இது எழுதாம இருந்திருக்கலாம். எதுவுமே இதுல இருக்கிற ஐட்டம் இல்லை, பரவாயில்ல. ஒன்னே ஒன்று இருக்குதுல்ல. சரி இது வில்ஸ்பாட் கிட்ட இது வச்சுட்டு இது என்னன்னு கேட்டா இது என்னது மச்சான்னு கேட்குறான். அவன் நடிப்பான். சத்தியமா தெரியல அவனுக்கு. தெரியலையா? என்னன்னு அவன் பாஸ்தா, மேக்ரோனி, zucchini, இட்டாலியன் அப்படிலாம் இருப்பான். கார்லிக் பிரெட் அது மாதிரி வச்சிருக்கணும். அவருக்கு பாவக்காய் தெரியாது, பெரம்பூர்ல தான் வீடியோ இருக்கு. கொஞ்ச நாள் காய்கறியில் வேலை செஞ்சிருந்தாங்க கூட, ஆனா இது அவருக்கு தெரியலையா? சரி இப்போ நான் குலுக்கி போடுறேன், நீங்க பூண்டு எடுக்கிறேன். பூண்டு எடுத்தா முள்ளங்கி சாப்பிடணும். எது உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இதுல? எனக்கு இவ்வளோ நேரம் இது தோணுச்சு, ஆனால் இப்போ இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்ணு எல்லாம் எரியுமே. சுத்துருவீங்க மச்சான். அப்போ வேணாம், வில்ஸ்பாட் கூட அதான் சாப்பிட்டேன். அப்போ அது வேண்டவே வேண்டாம், சாப்பிட்டது நமக்கு வேண்டாம். நான் சும்மா போ அப்படி போடுறாங்க. பார்க்க விடுங்க. பார்த்தா எப்படி தெரியும்? தெரியுது. சரி என்ன வருது சாப்பிட்டேன். இவ்வளோ நேரம் பார்த்து கடைசியில் பாவக்காவை எடுத்து பண்ணிட்டு பின்ன என்ன பண்ணேன்? ஒரு கண்டியா அது மாதிரி என்ன சின்னதாக தெரியுங்க? இப்படி கிடையாது. இது நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். ஐயோ எனக்கு இப்பயே கண்ணு கலக்குது. இப்போ இது ஒரு டேர் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ சேலஞ்ச் பண்ண முடியாதவங்க யார் முடியுதோ அவங்க டேர் சொல்லணும். சரி ஓகே சொல்லு. சரியா? ஏதாவதுனா இப்போ யார் இப்போ தோக்குறாங்களோ ஜெயிக்கிறவங்க இவங்கள்ட்ட ஒருத்தவங்க கால் பண்ணி இது பண்ண சொல்லலாம். அவங்கள கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறோம் இல்லை பேசணும் ஏதாவது இது பண்ணணும். சரி சரிங்களா? அப்படின்னா அவங்கள மாட்டி விடணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். இப்போ இது என்ன எவ்வளோ டைமுக்குள்ளே சாப்பிடணும்? அப்படிலாம் இல்லை, யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அதுவும் ஒமட்டாமல் சாப்பிடணும். அப்போ நீயே சொல்லிடு யாருக்கு கால் சத்தியமாக தோத்துருவேன். ஈஸி தான் ப்ரோ, ஒன்றுமே இல்லை. ஆமாம் ஓகே. சமையல் மந்திரத்துக்கு ஓஸ்டாக போகிறேன். போச்சு. சாப்பிடலாமா? ஸ்டார்ட்டா? கேஷுவலாக சாப்பிடலாம். முத்தி போனதா இருக்க. தண்ணியில் உப்பு என்னடா?
இது உள்ள இருக்க பூச்சியெல்லாம் வந்து அப்படியே அப்படியே சாவடிச்சிடும். பொத்துரா கொடுத்துட்டு பேசுகிறோம் பேச்சு. ஈஸி தான். வாந்தி வரும் கரெக்டாக அந்த இதில் போகும்போது தான் வாந்தி வரும். 2 வாட்டி வந்துச்சு எனக்கு வாந்தி. கேட்டாலும் ஒரு எந்திரிச்சா அவுட்டு. A few moments later. எப்படி சாப்பிட்டு அது அப்படிதான் ப்ரோ. அது வந்து இந்த டேர்லாம் பயம் எனக்கு. சரி இப்போ இது முடியலன்றதுனால நம்ம ரேடிஷ் ட்ரை பண்ணலாமா? 5 பேர் கூட கால் பண்றேன். வச்சு ப்ளீஸ். இப்போ ரேடிஷ் ஏன் ப்ரோ இருக்கும்? இது எனக்கு கடிச்சு ஓரளவுக்கு மாதிரி பண்றேன். சாப்பிடுறேன். இது முள்ளங்கி வந்து சாம்பார்ல போட்டா இனிக்குது, இப்படி சாப்பிட்டா எரியுது. இது சாப்பிடலாம் ப்ரோ. என்ன ரேபிட் மாதிரி லஞ்சத்து சாப்பிட்றானேப்பா. சத்தியமா என்னன்னா கடிக்கிற வரைக்கும் ஓகே, ஆனா கடிச்சது முழுகுறப்போ வாயிலே வச்சுட்டு எனக்கு சென்சேஷனே இல்லை. நீ உள்ள போகும்போது உங்களுக்கு அந்த சொன்னியே நான் கேட்ட ஒன்று தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ஒரு வார்த்தையை கேட்கும்போது ஒரு மாதிரி ஆகுது. சூப்பர். சரி இப்போ வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா தண்ணியெல்லாம் மேலே ஊற்றுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி ஒரு டேட். நான் தலைவர் வந்து நல்லா பேசுவார். பேச்சு திறமை உள்ள ஒரு மனுஷன். ஸோ அவர் பேச வச்சு நம்ம அழகு பார்க்க போகிறோம். சொல்லு யாருக்கு போகணும் சொல்லு. பாவா சாப்பிட்டு வெளியிலே போகிறாங்க. போட்டு என்ன பண்ணா அவங்க கிட்ட இங்கே இருக்குன்னு சொல்லக்கூடாதானே? சொல்லக்கூடாது. சொல்லாம எப்படின்னா வந்து மேபி லைக் என்னை பற்றி பேசணும். சரி போங்க. இப்போ ஆல்ரெடி வந்து இங்கே இந்த ப்ராங்க் வந்திருக்காரு. ப்ராங்க்ஸ்டர் ராகுல். உங்களுக்கு தெரியும்ல அவர்? தெரியும். அவர்கிட்ட கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இர்ஃபான் வந்து இந்த மாதிரி எனக்கு சேலஞ்சு கூப்பிட்டுருக்காண்டா, இந்த மாதிரி நான் போகிறேன், எப்படி இந்த பையன் எப்படி போகலாமா, உங்களுக்கு எனக்கு தெரியல, நீங்களாம் யூடியூபர்ஸ் தானே, போகலாமா என்ன சரியா கேட்குறீங்க. சரி நடுவில் எங்கேயாவது கொஞ்சம் எல்லை மீறலாம் நான் சொல்லிடலாம்ல. ஏய் ஷோவில் சொல்லிடுவேன். ஒரு த்ரீ இது ஒரு எல்லை மீறினா விட்டுறணும். இன்னும் 3வது அறையில் வேணும் சொல்லிடுவோம். இல்லை டைம் வச்சுக்கலாம். அவன் எடுத்த உடனே எல்லை மீறிக்கலாம். நம்ம எங்கே போகிறோம்? சரி நீ கால் பண்ணி கரெக்டாக 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணுறேன். ஆமாம் 2 மினிட் தான் ஹோல்ட் பண்ணணும். டக்குனு ஆனால் பாயிண்ட்டுக்கு போயிடணும். கண்டுபிடிச்சிருவான். எடுத்த உடனே பாயிண்ட் ஏதாவது கொஞ்சம் பேசிட்டு அப்படின்னா 3 நிமிஷம். சரி ஓகே. தர குடும்பங்கள் பெரிய போதும். ஸ்பீக்கர் ஹலோ ராகுல். யாருங்க? ராகுல் நான் விஜய் பேசுகிறேன். ஞாபகம் இருக்கா? ஆர்ஜே விஜய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டார்லிங். என்ன பண்ற? எப்படி இருக்க? எங்க இருக்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். எங்க அவசரம் பிஸியா? பேசலாமா 2 மினிட்ஸ்? என்னப்பா இதெல்லாம் பேசுறீங்கன்னா நான் பிடிக்கிறதுக்கு நான் எங்க பிஸி, நீங்க தான் பிஸி. ஐயோ அதெல்லாம் இல்லை டார்லிங். மச்சான் ஒரு சின்ன டவுட் மச்சான். இப்போ யூடியூப்ல ஒருத்தர் டவுட் வந்து அதான் உன்ட்டு கேட்கலாம். உனக்கு இவரே தெரியுமா? அந்த இர்ஃபான் ஒரு பையன் இருக்கான்ல, அவனை தெரியுமா? இர்ஃபான் இந்த ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணிட்டு இப்போ நல்லா பண்ணிட்டு தெரியாது. ஐயோ நல்ல ஆமா. உனக்கு எப்படி ரொம்ப க்ளோஸா பையன்? எப்படி மச்சான்? க்ளோஸ் இல்ல, ஒரு வாட்டி அதான் அவங்க சேனல்ல என்னை கூட்டு போனா ஷோ பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிராங்க் பண்ணாரு என் கூட. என்னையே பிராங்க் பண்ணிட்டாரு. சரி நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் அவ்வளவு கவனிக்கல, பட் நல்லா பேசியிருந்தாரு. ஏன் என்னாச்சு? இல்ல மச்சி, நம்மளையும் அவரு என்னமோ ரொம்ப நாளா மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. சரி எனக்கு யாருன்னு தெரியல, யாரை கேட்கறதுன்னு தெரியல. நான் இல்ல ப்ரோ நான் அதை மீட் பண்ணலாம் ப்ரோ அப்படி இப்படின்னு கம்முன்னு விட்டேன். எனக்கு போறதா வேணாமா, நம்மளே வேற சைடுல ஓடிட்டு இருக்கோம். இது யாருன்னு தெரியாம எனக்கு தெரியாது. எனக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ் அப்படியே நல்ல குளோஸா இருந்தாரு. நீங்க ஜஸ்ட் பேசி பாருங்க. என்ன அது சாப்பாடு கேக்குறானா? தெரியல என்னது கேக்குறான்னு. நல்லா பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லாதான் பாத்தாரு. பேமெண்ட் ஏதாவது கேட்கலாமா மச்சான்? பேமெண்ட் ஏதாவது தருவானா? ஐயோ நான் இதெல்லாம் எல்லாம் இல்லை வாங்க ப்ரோ எதுனாலும் பார்த்துக்கலாம்ண்ணா. சரி எனக்கு ஐடியாவே இல்லை. சரி தான் உங்ககிட்ட பேசினா ஒரு ஐடியா கிடைக்குமா யூடியூப்னா, நீ சொல்லுவேன்னு பார்த்தேன். மனுஷனா பார்க்கணும்னா நல்லா பேசுறாரு. வேலைக்கு நல்லா உத்தரவு கொடுக்குறாரு. அவரோட வேலைக்கு மட்டும்தான்.
பர்சனலா வந்து ஒத்துவன்றது எனக்கு எதுவுமே தெரியல, அதனால எனக்கு தெரியல. பேமெண்ட் பாருங்க, தப்பு இல்ல, பேமெண்ட் கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த லெவல் இருக்கு, தப்பு இல்ல. இல்ல பர்சனல் நம்ம என்ன அவனுக்கு பொண்ணா கொடுக்க போறான், அப்படியே போட்டான். நீ சொன்ன மாதிரி நமக்கு ஏதாவது ஓகேன்னா பரவாயில்ல, போறதுக்கு ஒருத்தம் தான். ஆமா ஆமா ஆமா. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க உங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் கொடுத்தாருன்னா நீங்க கேட்டு பாருங்க, உங்களோட லெவலுக்கு கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். சரி நான் கேக்குறேன் மாமா. அப்போ நான் அதான் சரி உன்ட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போடுவோன்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல நான் கொஞ்சம் இல்ல நீங்க அதாவது நல்ல எல்லாரும் காமனா பேசுவான், அது இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இர்ஃபான் வந்து நான் ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம், ஒரே நாள்ல எனக்கு டச் பண்ண தெரியல. சரி. பட் வேலைக்கு உத்தவம் கொடுக்குறாரு, பர்சனல் உத்தவம் கொடுக்குறாரு, அவ்வளவு. ஓகே 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 அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா எனக்கு வந்து நான் வேலைக்கு முன்னாடி நல்லா பேசினாரு கால் பண்ணி. அப்ப அவர் அப்ப வேலை பார்த்து நானே போன் பண்ணி சொல்லியிருக்கேன், என்னோட விஷயத்த ஷேர் பண்ணுவேன், அவரும் விஷயத்த ஷேர் பண்ண, நல்ல பையன் தானே. ஆனா பையன் கேரக்டர் எனக்கு இது வரைக்கும் நான் ஜட்ஜ் பண்ண முடியல, ஏன்னா ஒரு நாள் தானே நான் போனது. கரெக்ட் நானும் எதுவும் ஜட்ஜ் பண்ண, பட் நல்லா மனுஷன். மச்சான் போதும் மச்சான், மன்னிச்சிரு. இல்ல ஐயோ தெய்வமே என்ன காப்பாத்து. எனக்கு தெரியும் மச்சான், அங்கதான் இருக்கேன். சாவடிறான மச்சான். இல்ல சொல்றேன், எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும், தெரியுதா? ரெக்கார்டர் போட்டு வச்சிருக்கேன், நானே ரெக்கார்டர் போட்டேன். மாமா நான் சொன்னேன் அவனே பிராங்க்ஸ்டர், நம்ம போய் எப்படி பண்ண முடியும்னு. இல்ல இதுதான் உங்களுக்கு சேலஞ்சு, நீங்க பாவக்கா சாப்பிடல பண்ணுங்க. நாங்க அப்புறம் சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மேட்டர்லாம் நீ பேசும்போதே சொல்லிட்டேன் தூக்கிடுவோம் அப்படின்னு. எது அந்த பர்சனல் மேட்டர்லாம் இர்ஃபானை பத்தி என்ன பேசுறோம் அதை மட்டும் போட்டுக்கிறேன். நீ கொஞ்சம் திட்டி இருந்தனா நானும் சேர்ந்து திட்டிருக்கலாம், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ப்ரோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சேலஞ்சு தாங்க ஓடிட்டு இருக்கு. இந்த சீரியஸை முடிச்சிட்டா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். சீரியஸா என்ன அதான் பார்த்தேன், எனக்கு தெரியும் சும்மா பண்ண மாட்டாரா. அதுவும் விஜய் விஜய் எல்லாம் அண்ணன் எல்லாம் நம்மளுக்கு கால் பண்றதுன்னா ஒரு பெரிய பாக்கியம். ஐயோ டார்லிங் வச்சிருந்தா மட்டும்தான் கால் பண்ணுவாரு மச்சான். அதனால இவன் பேமெண்ட் கொடுத்த போலாம்னு மாட்டிக்கிறேன். ப்ரோ உனக்கு நைட் ஆஃப் இருக்கு ப்ரோ. சில் ப்ரோ. என்ன ப்ரோ உங்களை பிராங்க் பண்ண மாதிரி யாரை ப்ரோ பிராங்க் பண்றாங்க கால் பண்ணி? எனக்கு அதான் தெரியல, அவர் பேமெண்ட்ன்றது இல்ல. ஆனா நீங்க எல்லாம் அந்த அப்லோட் பண்ணி அதெல்லாம் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஆசையெல்லாம், உங்களோட விளையாட்டெல்லாம் முடியுமா மாமா? அதான் உனக்கு போட்டோம் முடியாதுன்னு தெரிஞ்சு. ஓகே டார்லிங், கண்டிப்பா நம்ம சந்திப்போம் சீக்கிரத்துல. ஓகே ப்ரோ பாய் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் இது கால். நன்றி ப்ரோ. ஸோ கைஸ் இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிராங்க் வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு போகல அப்படின்றதுனால விஜய் பாரு வந்து பிராங்க் பண்ண போகிறோம். எப்போ ஷாக்கானா உன் ஃபோட்டோ வால்பேப்பரை வச்சு சுற்றுற அளவுக்கு பைத்தியமா இருக்கான். கேலரி ஓப்பன் பண்ணி பார்க்குறான், நீ ஹேர் ஸ்டைல் மாற்றினது, உன்னை பற்றி வந்த மீமு எல்லாத்தையும் வச்சிருக்கான் அவன். என்ன ப்ரோ பண்ண போறீங்க இப்போ?